ஆமாம் மக்களே, நம்மளோட போலீஸ் கேப் வந்து முட்டை விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த முட்டையை உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் முட்டை விட்டுருக்கு, அந்த ரத்தத்தோடு இருக்க முட்டையை அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி முட்டை விடும். ஸோ அந்த முட்டையும் விடும்போது உங்களுக்கு அப்படியே கூட்டு கொண்டு போய் காட்டுறேன். ஓகே, ஸோ அதை அப்படியே நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ போய்ட்டு அப்படி நம்ம நாட்டுகளுக்கு கொலை கட்டு வந்துடலாம். பாருங்கள், பில்லா கோலை இருக்குது. ஸோ இது அப்படியே கட்டிட்டு வந்துடலாம். இப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட குஞ்சு கோழி புதுசாக குஞ்சு பொறிச்சிருச்சு. இந்த 8 குஞ்சு பொறிச்ச கோழி வந்து இதுதான். ஸோ 8 குஞ்சும் இருக்குது, பிராம குஞ்சு 2 இருக்குது. அதை நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து குருணை வச்சுருக்கேன். நேற்றெல்லாம் வந்து கோழி சாப்பாடு வச்சேன். இது வரைக்கும் கோழி சாப்பாடு தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் கோழி சாப்பாடு முடிஞ்சனால குருணை வச்சுருக்கேன். ஸோ அந்த கோழி சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்து திரும்பியும் வச்சுருக்கேன். அப்படியே இங்கிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய பெரிய கோழி குஞ்சு எல்லாம் இருக்குது. இதுகளுக்கு இன்னும் சாப்பாடு வைக்கிறேன். பாருங்கள், சாப்பாடு வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மக்கள், இது பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட கடக்நாத் சேவல். இதில் பேடு வந்து செத்து போயிடுச்சுன்னா நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட சேவல் மட்டும்தான் இருக்குங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோவுக்கு 3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். வெளிமேய்ச்சல் விடுறதுனால டக்குன்னு பெருத்துருச்சு. இதுகள் பார்த்தீங்கன்னா மக்களை நம்ம வந்து அரிசி போடுறதே இல்லை. கோழி தீவனம் அப்புறம் லட்பான தவிடு இதுகள் தான் வைக்கிறது. இன்றைக்கி வந்து 2 முடிஞ்சு, கோழி தீவனமும் இல்லை தவிடும் இல்லை. அதனால தான் அரிசி போட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு தான், இல்லாட்டி எனக்கு கம்பிக்கு போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். அது வரைக்கும் அரிசி தான் சாப்பாடு. லட்பான வீட்டில் இருக்க பழைய சோறு, பழைய தேங்காய் பூ இதுகள் தான் சாப்பாடுக்கு இன்றைக்கி கொடுக்கணும். நாளைக்கு போய்ட்டு நம்ம வந்து கோழி தீவனம் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ கோழி தீவனம் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லை, சரியான மாதிரி இல்லை. முன்னே வந்து ஒரு கிலோ வந்து 160 ரூபா 170 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போ வந்து கிலோ 260 ரூபா 280 ரூபா 300 ரூபா 320 ரூபா அப்படி போகுது. ஸோ அதனால் கோழி தீவனம் கொடுக்குறதுக்கும் கட்டுப்படி ஆகுதில்லை. போன மாதம் 25 கிலோ வாங்கிட்டு வந்தேன், அது முடிஞ்சு. ஸோ இந்த மாதத்துக்கு இன்னும் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து கோழி தீவனம் தான் தொடர்ந்து கொடுக்கணும். ஏன்னா அரிசி அதை கொடுத்தோம்னா கோழி கொஞ்சம் வந்து பெருக்காது டக்குன்னு. இதுகள் வந்து நம்ம திறந்து விடுறதில்ல, கீரியெல்லாம் பிடிச்சிட்டு போகிறனால. அதனால் கோழி தீவனம் கட்டாயம் வாங்கியே ஆகணும். அந்த வேலைக்கு அதுதான் போட்டிருக்கு, அது கயிறு ஒன்று இருக்கா. அப்போ இது விடுங்க. அதை எடுத்துப்போம். ஓடி 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 என்ன ஓடி. ஓடி ஓடி என்ன ஓடி ஓடி.
அப்படி 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 ஏய் ஓடி 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 கட்டி விட்டாங்க பின்னிக்கிறேன் நல்ல அதை கட்டி விட்டேன் அதில் ஏய் முட்டை ஒட்டியா
happened to the last 10? I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set the rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come one in a dozen. The other 11 give something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what you teach. I do believe I always should have stayed. Yeah. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. One day I'll be One day I'll be Life lessons come one in a dozen. The other 11 give something from nothing. Life lessons come one in a dozen. The other 11 give something from nothing. Life lessons come one in a dozen. The other 11 give something from nothing. Life changes just open the door. One thing's certain, I'll always be yours. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Bah, வெளியே வா.
ஓகே மக்கள், இப்போ வந்து ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் போல் கட்டியாச்சு. ஸோ பெரிய ஆளுகளையும் வந்து மலை கொண்டு போய் விட்டுட்டோம். கோழிகளுக்கு வந்து சாப்பாடு வச்சு முடிஞ்சு இப்போ நம்ம அப்படியே போய்ட்டு நம்ம தேன் பெட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், நேற்று வந்து தேன் கடிச்சது, கை வந்து வீங்கி போயிட்டுருக்குது. ஒன்று தான் கடிச்சு, க்ளவுஸ் இல்லாமல் இருக்கும்போது. ஸோ ஓகே, இப்போ அப்படியே நம்ம போய்ட்டு நம்ம தேன் பெட்டி பார்த்துட்டு வரும். ஸோ எப்படி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, ஏன்னா தேன் பெட்டி வந்து நம்ம புதுசாக கொண்டு வந்து வச்சுது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம பனி போய்ட்டு ஒரு முட்டியும் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். மறந்துடாதீங்க, இதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி எவ்வளோ போட்டு வச்சுக்கலாம். நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க இப்போ அப்படியே போகலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இடத்துக்கு வந்தாச்சு. வச்சு முட்டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது. முட்டி நம்ம எடுத்து பார்க்கலாம். முட்டியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்படியே நம்ம இன்னொரு பெட்டின்னு வச்சுருந்தோம். அந்த பெட்டியில் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா முட்டியில் வந்து தேனி வந்து இல்லை. அங்கே பக்கத்தில் இருக்கிற பெட்டி, அந்த பெட்டியில் தான் இருக்குது. ஸோ வாங்க பெட்டி கிட்ட போய்ட்டு பார்க்கலாம். உள்ளுக்கு தேனி இருக்குதா, வருது போகுதா அப்படின்னு சொல்லி, அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்படியே போய்ட்டு நம்ம அலிப்பேர மரத்தில் ஒரு தேனி இருந்துச்சு இல்லையா. ஸோ அதையும் கொஞ்சம் அன்றைக்கி வாயெல்லாம் வெட்டி வச்சுருந்தோம். நம்ம அது இருக்குதா, இந்த மழை தொடர்ந்து 2 நாள் மழை பெஞ்சு, தொடர்ந்து இந்த 2 நாள் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் சில வேளை மழை தண்ணி பட்டிருந்தால் பறந்து போயிருக்கும். அதையும் போய்ட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து இதை பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஓகே மக்கள், இப்போ வந்து நம்ம அலிப்பேர் மரத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். அதில் உள்ள தேனி வந்து இருக்குதா இல்லை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம மரத்துக்கு ஏறி பார்க்க போகிறது இல்லை, சும்மா கீழே இருந்து பார்க்க போகிறேன். கேமராவுக்கு விளங்குமோ தெரியலை, நான் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்படியே போக போகிறேன். இப்படியே வந்துட்டு இப்போ மரத்துக்கிட்டக்கு இதுதான் மரம் பாருங்கள். நம்ம அடித்து வச்சு பெட்டியும் இருக்குங்க. அன்றைக்கி தேனி இருக்குது, போயில்லை. அங்கே பாருங்கள், தேனி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒன்றும் குழப்பம் இல்லை. ஓகே மக்களே, ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. அலிப்பேர் மரத்தில் உள்ள தேனியும் வந்து அப்படியே இருக்குது, மலைக்கு பறந்து போயில்லை. ஸோ அது வந்து நிலையாமல் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம வந்து அதையும் பிடிச்சி ஒரு பெட்டி ஒன்று போட்டுடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம அதை பிடிக்கிறது போது பீ சூட் ஒன்று ஓட்டு போனோம். அந்த கெப்பை மட்டும் போட்டு பிடிக்காது, ஏன்னா சந்தில் போய்ட்டு தேனி கடிச்சிருது. இன்றைக்கி ஒன்று கடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் பீ சூட் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பிடிக்கலாம். ஸோ என்ன மாதிரி சூட் ஆர்டர் பண்ணுறேன், எவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்றதையும் ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வாங்க இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்கு போய்ட்டு கோழி பார்க்கலாம். ஓகே மக்களே, நான் வந்து இப்போ வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஸோ அப்படியே நம்ம போய்ட்டு நம்மளோட வீட்டுக்கிட்ட இருக்க தேனி பெட்டிலையும் எப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஏன்னா இது வந்து புதுசாக கொண்டு வந்து வச்சது இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெட்டி இருக்குது, மழை வராமல் மழைக்கு நிலையாமல் தகரம் ஒன்று வச்சுருக்கோம். அப்படியே ஒன்று போய்ட்டு பார்க்கலாம்.
தேனீக்கள் வந்து போகுது. ஓகே மக்களே, ஒன்றும் குழப்பம் இல்லை. தேனியெல்லாம் வந்து போகுது. ஸோ பெட்டியில் வந்து ஆக்டிவிட்டீஸ் நல்லாவே இருக்குது. அதனால் இந்த தேனி வந்து எங்கேயும் போகாது. இந்த பெட்டியோடு இன்றைக்கி வந்து இருந்துடும். ஸோ நம்ம வந்து பெரிய பெட்டிக்கு வந்து அந்த அலிப்பேர் மரத்தில் இருக்க புதிய தேன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பிடிச்சி போடலாம். அதை பிடிச்சி போடுறதையும் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு 2 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம்.